சுதந்திர தினம் அன்னைக்கு நம் நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து வெடிகுண்டு வெடிக்க வச்சு நம் நாட்டுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுத்துங்கிறதுக்காக சஜாத் பாட்டியா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி நம் நாட்டுக்குள்ளே வந்து ஆட்களை இறக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இல்லை நீ கைது செஞ்சவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஆட்கள் இல்லை, இந்திய அரசாங்கம். அவன் சொல்கிறான், இந்திய அரசாங்கம் அந்த கைது செய்யப்பட்ட 200 பேர்களுடைய முகத்தை வெளியிடுங்க, அவங்ககிட்ட கைப்பற்றின பொருட்கள் என்னன்னு சொல்லுங்கள், அது எந்த கம்பெனின்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் நம்புவேன்னு. நீ இதை வந்து இவன் நம்பணுங்கிறது என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. நம் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்காக வந்து அவங்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. உத்தரப்பிரதேசில் மொத்தம் 175 பேர் வந்து அந்த சஜாத் பாட்டியா பாகிஸ்தானுடைய ISI உளவாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் கிட்டத்தட்ட 175 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மொத்தம் வந்து 52 பேர் வந்து அந்த சஜாத் பாட்டியாவினுடைய நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.